ஹலோ கைஸ், இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் சிவில் ஒர்க்கில் இருக்கிற ஒரு ஐட்டம் தான் என்னென்னு சொன்னால் மேசன்ட்ரி ஒர்க். ஸோ இந்த மேசன்ட்ரி ஒர்க்கில் இருக்கிற ஒரு சில ஐடியா அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம இந்த செஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த செஷன் முடிகிற டைமில் வந்து உங்களுக்கு ஒரு ஹை லெவல் நாலேஜ் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் போஸ்ட் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுற டைமில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயங்களை வந்து வெரி பெர்ஃபெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஜென்ரலாக பார்த்த அந்த சிவில் ஒர்க் மெஷர்மெண்ட்டில் வந்து இருக்கிறதுலே ஆகவும் காம்ப்ளிகேட்டடான ஒரு மெஷர்மெண்ட் தான் வந்து என்னென்னு சொன்னால் இந்த பிளாக் ஒர்க். ஸோ இது ஏன் காம்ப்ளிகேட்டட்னு சொன்னால், அதாவது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகி நம்ம அதை மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம்னு சொன்னால் அது நம்மளுக்கு வந்து வெரி வெரி ஈஸியாக இருக்கும். நம்மளோட ஒர்க், அதாவது பேமெண்ட் அப்ளிகேஷன், வேறு ஏதாவது கன்சல்டன் வந்து ஒரு பிளாக் ஒர்க் சம்மந்தமான ஒரு மெஷர்மெண்ட் ரெக்கமெண்ட் இருந்தால் அது நம்மள்ட்ட கேட்குற டைமில் வந்து நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற அந்த ஷீட்ஸ் எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம அந்த சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் வந்து நம்ம அந்த மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம்னு சொன்னால் நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து பின்னுக்கு வந்து மூவ் ஆகலாம், அதாவது ஈஸியாக வந்து எல்லாத்தையும் செய்யலாம். அப்போ அதால் வந்து இந்த பிளாக் ஒர்க் மெஷர்மெண்ட் வந்து நம்ம எப்படி எடுக்கணுங்கிறது தான் வந்து இந்த செஷன்ட மெயினான ஒரு இன்டென்ஷன். ரைட், நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன் எப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதாவது இந்த பில்டிங்கில் வந்து இருக்கிற இந்த மெஷர்மெண்ட், அதாவது பிளாக் ஒர்க், டோட்டல் பிளாக் ஒர்க்கை வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் இமேஜின் பண்ணுவோம். ரைட், இதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பாருங்கள் வந்து இது கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது இது ஃபர்ஸ்ட், அதே போல் செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன் அப்படின்ற மாதிரி ஃப்ளோராக இருக்குது. ஓகே, அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் வந்து ஒவ்வொரு ஃப்ளோர் அப்படி இருக்கிறதால வந்து ரைட். இப்போ வந்து என்ன விஷயம்னு சொன்னால், பிளாக் ஒர்க் குவான்டிட்டி என்று வார டைமில் வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ நம்மளுக்கு நான் ஏன் இதை நான் இப்போ இப்படி ஒரு ஃப்ளோராக இருக்குன்னு நான் சொன்னேன்னு சொன்னால், ஒரு பில்டிங்குக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், அதாவது குறிப்பிட்ட இப்போ நம்மளுக்கு தெரியும் வந்து ஃப்ளோர் 1 2 3 போகிற டைமில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில ப்ராஜெக்டில் வந்து ஃப்ளோர் 1 to ஃப்ளோர் 10 வர டிப்பிக்கல் ஃப்ளோர்னு இருக்கும். சரி, அப்போ எல்லாம் வந்து ஒரே சேமாக இருக்கும். அதே போல் 11th ஃப்ளோர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 12 அது எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதில் தனித்தனியாக தருவாங்க. மற்றதெல்லாம் வந்து டிப்பிக்கல்னு சொன்னால் டிப்பிக்கலாக மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டிப்பிக்கல்னு சொல்லக்குள்ள வந்து ஒரு ஃப்ளோர் to 10 ஃப்ளோர் வர, முதலாவது ஃப்ளோர்லேருந்து 10வது ஃப்ளோர் வர ஒரே டிப்பிக்கல்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு ஃப்ளோருக்கு மட்டும் குவான்டிட்டியை எடுத்தோம்னு சொன்னால் அந்த சேம் குவான்டிட்டியாக வந்து 10 ஃப்ளோருக்கும் சேமாக இருக்கும். அப்போ அதால் அப்படி ஒரு விஷயம் வந்து இருக்குது. ரைட், இப்போ இந்த பிளாக் ஒர்க்குண்டு வர இந்த கான்செப்டில் வந்து நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்படி ஒரு ஃப்ளோரை, ஃப்ளோர் 1 வந்து நான் இப்போ தனியை நான் எடுக்க போகிறேன். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கிற அந்த ஃப்ளோரை வந்து அதாவது பிளான் வியூ, ஃப்ளோர் 1 பிளான் வியூ வந்து நான் சொல்கிறேன் வந்து இப்படி இருக்குது. ஓகே, இது மாதிரி நம்மளுக்கு ஃப்ளோர் 1 2 3 4 சொல்லி நான் சும்மா சொல்கிறேன் வந்து இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற மாதிரி ஒரு 15 ஃப்ளோர் வந்து இருக்குது. அதில் ஒரு முதலாவது ஃப்ளோரை வந்துட்டு நான் ஜஸ்ட் வந்து இப்படி ஒரு பிளான் வியூ எடுத்திருக்கேன். ரைட், இப்போ பிளாக் ஒர்க்குங்கிறது வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னு சொன்னால், இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு சொல்லி நான் ஏன் சொன்னேங்கிறது இப்போ நான் சொல்கிற டைமில் வந்து உங்களுக்கு விளங்கும். ரைட், இப்போ இந்த பிளாக் ஒர்க் ஜென்ரலாக வந்து ஹைரைஸ் பில்டிங்ஸில் வந்து நம்ம பிளாக் ஒர்க் எடுக்கிற டைமில் வந்து ஜென்ரலாக ஹைரைஸ் பில்டிங் வந்து யூஸ் ஆகுது வந்து ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 80% ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ், அதாவது பீப்புள் வந்து லீவ் பண்ணுற மாதிரி தான் அதை செய்வாங்க. சில ஹைரைஸ் பில்டிங் வந்து கொமர்ஷியல், அதாவது ஆஃபீஸ் ரிலேட்டடான பில்டிங்ஸ் மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ரெசிடென்சியல் பில்டிங் ஒன்று நம்ம அதை வச்சு தான் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒரு ஹைரைஸ் பில்டிங் ப்ராஜெக்ட் ஒன்று ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னால், இப்படி ஒரு ஃப்ளோர் பிளானில் வந்து நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பயும் வந்து ரெசிடென்ஷியல் சொல்லக்குள்ள வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவோம். அப்போ வந்து இதில் பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், இதில் இது வந்து நான் ஒர்க் பண்ணின ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அப்பார்ட்மெண்ட் டைப் 3E, அப்பார்ட்மெண்ட் டைப் 2A அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்டான அப்பார்ட்மெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ அப்பார்ட்மெண்ட் டைப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால வந்து நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால், அதாவது பிளாக் ஒர்க் நான் இப்போ குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்க போகிறோன்னு சொன்னால் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே, அப்போ நம்ம எப்படி குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கணும்னு சொன்னால், ரைட், இப்போ நான் அதை சொல்ல போகிறேன் பாருங்கள் வெரி டீட்டெயிலாக. அதாவது இப்போ ரைட், இப்போ நான் ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். வெரி கேர்ஃபுல் லிசன் பண்ணுங்கள். ரைட், இதில் நான் வந்து குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கிறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய முடியுதுன்னா ஒரு ஃப்ளோர் பிளான் எடுத்துட்டேன். ஓகே, ஃப்ளோர் பிளான் எடுத்துட்டேன். அதுக்குள்ள இருந்து நான் எப்படி இன்னும் டீப்பாக போகிறேன்னு சொன்னால்
அப்பார்ட்மெண்ட் டைப் என்ன இருக்குன்ற மாதிரி நான் பார்க்கணும். பார்த்து அந்த அப்பார்ட்மெண்ட் அடுத்து வந்து நான் போகணும் எப்படின்னு சொன்னால் ரூம் வைஸ். தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங், ரூம் வைஸ். அப்போ ஒவ்வொரு ரூமாக வந்து நம்ம பிளாக் ஒர்க் குவான்டிட்டி எடுக்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆரம்பத்தில் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் பிளாக் ஒர்க் ரூமாக எடுக்கிறது வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி அதில் டிடெக்ஷன் இருக்குது, ஓப்பனிங் டிடெக்ஷன், மற்ற விஷயங்கள் ஹைட் டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி ஒன் டைம் கஷ்டப்பட்டு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் நம்மளோட ப்ரொஜெக்ட் முடியங்காட்டிலும் வந்து நம்ம அதை ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம். ரைட், இப்போ நான் சொன்னது வந்து இப்போ ஒரு ஃப்ளோர் பிளான் எடுத்துட்டோம், அதில் வந்து அப்பார்ட்மெண்ட் ஒன்று எடுத்து அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிறதுல ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் வந்து ரூம் வைஸாக வந்து நம்ம குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் த கீ ஐடியா ஃபார் மேசன்ட்ரி ஒர்க். ஸோ நான் வந்து இப்போ நம்மளோட இந்த இதில் வந்து நம்ம பார்க்கலாமா வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் டைப் வந்து 2C. இதில் வந்து பார்ப்போம் 2C அப்பார்ட்மெண்ட். அப்போ 2C அப்பார்ட்மெண்ட்டில் ஜென்ரலாக வந்து அதில் இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் 2Cங்குள்ள 2ன்னு சொல்ல போனால் 2 பெட்ரூம் இருக்கும், அதே போல் ஒரு லிவிங் ரூம், ஒரு டைனிங், அதே போல் கிச்சன். ஓகே, அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஜென்ரலான 2. 3ங்குள்ளே வந்து 3 பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அப்படி இருக்கும். அது அந்த ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் அந்த நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு ஐடியா. அப்போ 2C அப்பார்ட்மெண்ட் டைப். அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டை போர்டரை வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டோட போர்டர், அந்த 2C அப்பார்ட்மெண்ட் இவ்வளோ வந்து 2C. ஓகே, நான் வந்து ஜஸ்ட் வந்து அந்த போர்டரை வந்து நான் விஷுவல் பண்ணுறேன். ரைட், இதில் வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இது ஒரு ஆர்கிடெக்சரல் பிளாக் ஒர்க் ட்ராவிங்னு சொன்னால் இப்போ இதில் வந்து அதாவது ஜென்ரலாக வந்து பிளாக் ஒர்க் இருக்கும், அதே போல் வந்து பார்ட்டிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி 2 டைப்பான ஐட்டங்கள் இருக்கும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டோ நீங்கள் எனி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் எடுத்தாலும். இப்போ வந்து இதில் வந்து பார்க்கலாம் வந்து இந்த அதாவது என்ன காட்டியிருக்கிறது எல்லாம் வந்து ஒரு பார்ட்டிஷன்ஸ், அதே போல் இந்த இப்படிப்பட்ட நோட்டேஷன் காட்டியிருக்கிறது வந்து பிளாக் ஒர்க். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெட்ரூம் 1 ரூம் அடுக்கணுங்கிறத நம்மளோட தேரி. இப்போ பெட்ரூம் 1ல் வந்து இருக்கிற வால்ஸ் இதில் வந்து இந்த போர்ஷன் வந்து அதாவது இது வந்து ஒரு பார்ட்டிஷன், அதே போல் இந்த பெட்ரூம் பண்ணுற லிங்க் ஆகுது வந்து எக்ஸ்டர்னல் வால் லிங்க் ஆகுது, அதே போல் வந்து இதில் இன்னொரு டைப்பான பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. அப்படின்ற மாதிரி என்னென்னு சொன்னால் இந்த ரூம்லேயே வந்து அதிகமான டைப்ஸ் அந்த மற்ற விஷயங்கள் இருக்குது. அதே போல் இந்த மாஸ்டர் பெட்ரூம், அதே போல் லிவிங் ரூம், டைனிங் ரூம், அதில் ஒவ்வொரு ரூமாக என்னென்ன வால் லிங்க் ஆகுதோ அந்த வாலையெல்லாம் வந்து ரூம் வைஸாக எடுக்கணும். ரைட், இப்போ நம்ம எடுத்துட்டோம், இப்படி ரூம் வைஸாகலாம் குவான்டிட்டி ஆஃப் எடுத்துட்டோம். இப்போ இப்படி எடுக்கிறதுல பிரயோஜனம் என்னங்கிறத வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் வந்து என்னென்னு சொன்னால் அந்த மேசன்ட்ரி ஒரு ஒர்க் கொண்டு நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணி கட்டுப்பாடு போய்கொண்டிருக்கு. இப்போ வந்து பாருங்கள் ஜென்ரலாக வந்து ஆன் சைடில் வந்து எப்படி அந்த பிளாக் ஒர்க் செய்வாங்கன்னு சொன்னால் அதாவது நம்மளோட அதாவது ஷெல் அண்ட் கோர், அதாவது கொலம்ஸ் ஸ்லெப் இந்த மாதிரி போய்கொண்டே இருக்குது மேலுக்கு. அதே போல் கீழிலிருந்து பிளாக் ஒர்க் கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஒர்க் கட்டி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு இருக்குது. ரைட், இப்போ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் கான்ட்ராக்ட் குவான்டிட்டிஸர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மேசன்ட்ரி ஒர்க் வந்து அதாவது பேமெண்ட் அப்ளிகேஷனில் வந்து மேசன்ட்ரி ஒர்க் நம்ம அந்த மெஷர்மெண்ட் வந்து எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அதால் வந்து என்னென்னு சொன்னால் பொதுவாக வந்து மேசன்ட்ரி ஒர்க்கெல்லாம் வந்து ரூமாக தான் வந்து இந்த சைட்டை வந்து கட்டிட்டு போவாங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ரூம் வைஸாக எடுத்துருந்தோம் சொன்னால் பெர்ஃபெக்டாக வந்து அது ஈஸியாக அந்த ஆக்சுவல் குவான்டிட்டியை போட்டே போகலாம். இப்போ வந்து பாருங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ளோராக தான் அந்த பிளாக் ஒர்க் கட்டுப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ வந்து ஒரு 5 ஃப்ளோர் வந்து பிளாக் ஒர்க் கட்டிருக்கீங்க, நம்ம ஆல்ரெடி எடுத்துருப்போம் குவான்டிட்டி, அதாவது ரூம் வைஸாக, அப்பார்ட்மெண்ட் வைஸாக, ஃப்ளோர் வைஸாக எடுத்துருப்போம். அப்போ அதில் வந்து 5 ஃப்ளோருக்கு டோட்டலில் வந்து ஈஸியாக வந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் த ஐடியா இந்த பிளாக் ஒர்க்கில் வந்து. சில பீப்புள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஃபுல் அப்பார்ட்மெண்ட் எடுத்து என்ன செய்வாங்கன்னா எல்லாம் சேர்த்த மாதிரி மொத்தமாக இது இருக்க பிளாக் ஒர்க் அது இது எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள எல்லா ஃப்ளோர் வைஸ் ரூம் வைஸ் ஒன்றே கன்சிடர் ஜஸ்ட் வந்து லென்த் எடுத்தே போவாங்க. இப்படி எடுத்து இதில் இருக்க மெஷர்மெண்ட் அப்படி மாதிரி ஓவராலாக பிடிச்சி எடுத்துருவாங்க. எடுக்கிற டைமில் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் அப்ளிகேஷனில் செய்கிற டைமில் வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து இந்த ஹாஃப் ஆஃப் த பில்டிங் தான் பேமெண்ட், அதாவது பிளாக் ஒர்க் செஞ்சிருங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க ஒழுங்கான ஒரு மெஷர்மெண்ட் ஐடியா இல்லாமல் நீங்கள் ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டை எடுத்துருந்தால் இப்போ ஹாஃப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் தான் ஒரு மாத ப்ரோக்ரஸ்ன்னு சொன்னால் இவ்வளோ குவான்டிட்டி தான் நமக்கு தேவை. அப்போ நீங்கள் டோட்டல் எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் இது டிடெக்ட் பண்ணுறது வந்து கடும் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் திரும்ப எவ்வளோ இதுவும் ஆக்சுவல் குவான்டிட்டி எடுக்க வேண்டி வரும். தட் இஸ் த ப்ராப்ளம். சரி, அப்போ இந்த ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷன் நம்ம என்ன சொன்னால் எப்பயும் வந்து ரூம் வைஸாக குவான்டிட்டி எடுக்கிறது.
ரைட், இதை பற்றிய மேலதிகமான கடுமையான ஒரு டீப்பான ஒரு ஃபுல் செஷன் வந்து நம்ம லான்ச் பண்ணி நம்மளோட சிவில் QS ப்ராக்டிஸஸில் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட் 23 hours. இதில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீலிமினரிலேருந்து, அதாவது எர்த் ஒர்க், கான்க்ரீட் ஒர்க், மேசன்ரி ஒர்க், ஃபினிஷஸ் அப்படின்ற மாதிரி சிவில் QS ரிலேட்டட் மொத்தமான எல்லா செஷன்ஸ் வந்து நம்மளோட சிவில் QS ப்ராக்டிஸ் வந்து நம்மளோட கோர்சஸில் வந்து நம்ம வச்சுருக்கோம். அதே போல் இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஃபுல் பேக்கேஜில் வந்து டோட்டலாக வந்து 82 hours ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டட் செஷன். ஸோ இதில் வந்து சிவில் QS, அதே போல் MEP QS, அதே போல் சிவில் கோர்ஸ் எஸ்டிமேஷன், அதே போல் மாஸ்டர் கிளாஸஸ்ன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டட், அதாவது துபாய் பேஸ்டான ப்ராஜெக்ட். அதே போல் நம்ம அங்கே யூஸ் பண்ணுற அந்த டெம்ப்ளேட்ஸ், எக்ஸல் ஷீட் எல்லாம் வந்து சேம் துபாய் பேஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஃபுல் பேக்கேஜை வந்து லேர்ன் பண்ணுற டைமில் மினிமம் கேரண்டி வந்து என்ன சொன்னால் 1 or 2 years வந்து ரியல் டைம் வந்து நீங்கள் மிடில் ஈஸ்டில் ஒர்க் பண்ண அந்த சேம் எக்ஸ்பீரியன்ஸை கெதர் பண்ணலாம். இந்த கோர்சஸ் சம்பந்தமான மேலதிகமான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் கிளாஸ் கோஆர்டினேட்டர் மொபைல் நம்பர் இருக்குது, அவரை ரீச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே கேஸ், ஸோ இந்த செஷனில் வந்து ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனாக என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு போஸ்ட் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எப்பயும் வந்து வெரி கேர்ஃபுல் வந்து ரூம் வைஸாக எடுக்கிறது. இப்போ சில டைமில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், கன்சல்டன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த ஃப்ளோரில் இருக்கிற ஒரு 2E அப்பார்ட்மெண்ட்டு பிளாக் ஒர்க் எனக்கு இப்போ தேவை, கொஞ்சம் குயிக்காக அனுப்புங்கன்ற மாதிரி இமெயில் பண்ணுவான் கன்சல்டன். சம்டைம் வந்து ஒன் சைடில் ஒர்க் பண்ணுற கான்ட்ராக்டர் QSக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ரூம் வைஸாக அப்பார்ட்மெண்ட் வைஸாக எடுத்துருங்கன்னு சொன்னால் ஈஸியாக அவருக்கு இருக்கிற 2E அப்பார்ட்மெண்ட்டை, ஃபார் எக்ஸாம்பிள் 2E அப்பார்ட்மெண்ட் வந்து இந்த ஒரு போர்ஷன் சொன்னால் இது நீங்கள் ஆல்ரெடி எடுத்துருப்பீங்க அப்பார்ட்மெண்ட் வைஸாக. ஸோ அவருக்கு ஈஸியாக அனுப்பிட்டு நம்மளோட ஒர்க்கை முடிக்கலாம். அப்படி நீங்கள் வந்து ரூம் வைஸாக நீங்கள் எடுக்காமல் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னு சொன்னால் திரும்ப அவருக்கு ஆக்சுவல் குவான்டிட்டி எடுத்து நம்ம கொடுக்க வேண்டி இருக்கும். ஓகே கேஸ், இதுதான் வந்து இந்த செஷனோட மெயினான பர்பஸ்.